அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். அவருடைய இதயத்தின் எண்ணங்கள் தலைமுறை தலைமுறையாய் உள்ளன. அதனால் அவர்களது உயிரை சாவினின்று விடுவித்து அவர்களுக்கு பஞ்சத்திலும் உணவு அளிக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தியேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய தூய்மை மிகு இதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். ஜூலை மாதம் என்றாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திரு இரத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதமாகவும் காணப்படுகிறது. இயேசுவின் அன்பு, அவருடைய மன்னிப்பு நம் அனைவர் மீதும் ஆழமாக இறைவன் கொடுத்ததினால்தான் அவருடைய திரு இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கின்றோம். எனவே இதை நற்செய்தி வாசகத்தின் வழியாக சொல்லுகின்ற பொழுது, மருத்துவர்கள் என்பவர்கள் நோயோடு இருக்கின்றவர்களுக்கு மட்டும்தான், நோயற்றவர்களுக்கு அல்ல என்று சொல்லுகிறார். மருத்துவம் என்று சொல்லுகின்ற பொழுது ஆன்மீக பார்வையிலே நம் அனைவருமே ஆன்மீகத்தில் நோயாளிகளாக இருப்பதாகவும், இறைவன் உங்களுக்கும் எனக்கும் ஒரு சிறந்த மருத்துவராக வந்து தன்னுடைய வார்த்தைகளினாலும் தன்னுடைய தொடுதலினாலும் தன்னுடைய உடலினாலும் இரத்தத்தினாலும் நம் ஆன்மீக பாதையை புனிதப்படுத்துகிறார், ஆன்மீக நோயினை குணப்படுத்துகிறார். எனவே எந்த அளவிற்கு இந்த மண்ணுலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைவருமே பாவிகளாக இருப்பதினால்தான் இயேசுவினுடைய மன்னிப்பும் இரக்கமும் அன்பும் அவருடைய இரத்தத்தின் வழியாக நமக்கு மீட்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாம் அனைவரும் ஆன்மீக நோயாளிகள். இயேசுவினுடைய மருத்துவம் நமக்கு தேவை. எனவே அந்த இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்து வாழ இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். மேலுமாய் இன்றைய திருப்பலியானது இயேசுதாஸ் எலிசபெத்து குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும், குடும்பத்திலே அன்பும் அமைதியும் சமாதானம் நிலைத்து நிற்கும்படியாகவும், குறிப்பாக அவர்களுடைய மகள் நான்சிரானுடைய கருத்துக்கள் நிறைவேறும்படியாக இந்த திருப்பலியானது வேண்டுதல் திருப்பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் குழந்தை தெரேஸ், மரிய பிரகாசம், லிட்டில் ஃப்ளவர் குடும்ப கருத்துப்படி குடும்ப நலனுக்காகவும் குடும்ப ஆசீர்வாதத்திற்காகவும் குழந்தை தெரேசுக்கு வயிற்று வலி குணம் பெறவும், குடும்பத்தில் மரித்த சம்மனசுமரி சபரிமுத்து இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போது கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் பாவங்களால் காயமடைந்தவும் திருமகனுடைய இதயத்தின் வழியாக உமதன்பின் அளவற்ற செல்வங்களை எங்களுக்கு இரக்கத்துடன் வாரி வழங்க திருவுள்ளமானே. அதனால் நாங்கள் அவரை பக்தியுடன் வழிபட்டு பாவக் கழுவாயின் கடமையை எங்கள் வாழ்வில் தகுந்த முறையில் நிறைவேற்ற அருள் புரிவீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஈசாக்கு
ரெபேக்கா மீது அன்பு வைத்திருந்தார். தொடக்க நூலில் இருந்து வாசகம். பிரிவு 23 உட்பிரிவு 1 4 மற்றும் 19, உட்பிரிவு பிரிவு 24 உட்பிரிவு 1 8 மற்றும் 62 முதல் 67 முடிய. அந்நாள்களில் சாரா 127 ஆண்டுகள் வாழ்ந்தார். சாராவின் வயது இதுவே. கானான் நாட்டில் உள்ள எபிரோன் என்ற கிரியத்து அர்பா நகரில் சாரா இறந்தார். அவருக்காக புலம்பி அழுவதற்காக ஆபிரகாம் சென்றார். பிறகு சடலம் இருந்த இடத்தை விட்டு அவர் எழுந்து இத்தியரிடம் சென்று சொன்னது, நான் உங்களிடையே அந்நியனும் அகதியுமாயிருக்கிறேன். என் வீட்டில் இறந்தாரை நான் அடக்கம் செய்வதற்கான கல்லறை நிலத்தை உங்களுக்குரிய சொத்திலிருந்து எனக்கு விற்றுவிடுங்கள் என்று கேட்டார். இவ்வாறு மம்ரே அருகில் மக்பேலா நிலத்தின் கல்லறையில் ஆபிரகாம் தம் மனைவி சாராவை அடக்கம் செய்தார். இதுவே கானான் நாட்டில் இருக்கும் எபிரோன். ஆபிரகாம் வயது மிகுந்தவராய் முதுமை அடைந்தார். ஆண்டவர் அவருக்கு அனைத்திலும் ஆசி வழங்கியிருந்தார். ஒரு நாள் அவர் தம் வீட்டின் வேலைக்காரர்களில் மூத்தவரும் தமக்குரிய அனைத்திற்கும் அதிகாரியுமானவரை நோக்கி, உன் கையை என் தொடையின் கீழ் வைத்து விண்ணுலகிற்கும் மண்ணுலகிற்கும் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணையிட்டு சொல், நான் வாழ்ந்து வரும் இக்கானான் நாட்டு பெண்களிடையே என் மகனுக்கு பெண் கொள்ள மாட்டாய் என்றும், என் சொந்த நாட்டிற்கு போய் என் உறவினரிடம் என் மகன் ஈசாக்கிற்கு பெண் கொள்வாய் என்றும் சொல் என்றார். அதற்கு அவர், ஒருவேளை பெண் என்னோடு இந்நாட்டிற்கு வர மறுத்துவிட்டால் தாங்கள் விட்டு வந்த அந்நாட்டிற்கு தங்கள் மகனை கூட்டிக் கொண்டு போகலாமா என்று கேட்டார். அதற்கு ஆபிரகாம், அங்கே என் மகனை ஒரு காலம் கூட்டிக் கொண்டு போகாதே, கவனமாயிரு. என் தந்தை வீட்டினின்றும் நான் பிறந்த நாட்டினின்றும் என்னை அழைத்து வந்து என்னோடு பேசி இந்நாட்டை உன் வழிமரபினருக்கு தருவேன் என்று ஆணையிட்டு கூறிய அந்த விண்ணுலகின் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் தம் தூதரை அனுப்பி வைப்பார். நீ போய் அங்கே என் மகனுக்கு பெண் கொள். உன்னோடு வர அப்பெண் விரும்பாவிடில் எனக்கு நீ அளித்த வாக்குறுதி நின்று விடுதலை பெறுவாய். என் மகனை மட்டும் அங்கே கூட்டிக் கொண்டு போகாதே என்றார். இதற்கிடையில் பேர்கலாய்ரோயி என்ற இடத்திலிருந்து ஈசாக்கு புறப்பட்டு நெகேவு பகுதியில் வாழ்ந்து வந்தார். மாலையில் வெளியே வயல்புறம் சென்றபோது அவர் கண்களை உயர்த்தி பார்த்தபோது ஒட்டகங்கள் வருவதை கண்டார். ரெபேக்காவும் கண்களை உயர்த்தி ஈசாக்கை பார்த்தார். உடனே அவர் ஒட்டகத்தை விட்டு இறங்கினார். அவர் அந்த வேலைக்காரரிடம், வயலில் நம்மை சந்திக்க வந்து கொண்டிருக்கும் அவர் யார் என்று கேட்டார். அவ்வேலைக்காரரும், அவர்தாம் என் தலைவர் என்றார். உடனே ரெபேக்கா தம் முக்காட்டை எடுத்து தம்மை மூடிக்கொண்டார். அப்பொழுது அவ்வேலைக்காரர் ஈசாக்கிடம் தாம் செய்தது அனைத்தையும் பற்றி கூறினார். ஈசாக்கு தம் தாயார் சாராவின் கூடாரத்துக்குள் ரெபேக்காவை அழைத்து கொண்டு சென்று மணந்து கொண்டார். அவரும் ஈசாக்குக்கு மனைவியானார். அவர் ரெபேக்கா மீது அன்பு வைத்திருந்தார். இவ்வாறு தம் தாயின் மறைவுக்கு பிறகு ஈசாக்கு ஆறுதல் அடைந்தார்.
இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 106 பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரின் வலிமை மிகு செயல்களை யாரால் இயம்ப இயலும்? அவரது புகழை யாரால் விளம்பக்கூடும்? பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். நீதி நெறி காப்போர் பேர் பெற்றோர். எப்போதும் நேரியதே செய்வோர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் மக்கள் மீது இரக்கம் காட்டும் போது என்னை நினைவு கூறும். பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அவர்களை நீர் விடுவிக்கும் போது எனக்கும் துணை செய்யும். நீர் தேர்ந்தெடுத்த மக்களின் நல்வாழ்வை நான் காணும்படி செய்யும். உம்முடைய மக்களின் மகிழ்ச்சியில் நானும் பங்கு கொள்ளும்படி செய்யும். அப்போது உமது உரிமை சொத்தான மக்களோடு உம்மை போற்றிட இயலும். பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். வாழ்த்துளி. அல்லேலூயா, அல்லேலூயா. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு என்பவர் சுங்க சாவடியில் அமர்ந்திருந்ததை இயேசு கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது வரி தண்டுபவர்கள், பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். இதை கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம், உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன், நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. பழியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நேர்மையாளரை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். நோயற்றவருக்கல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவரும் தேவை. நீதிமான்களை அல்ல, பாவிகளையே தேடி வந்தேன். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய பார்வை, இறைவனுடைய எதிர்பார்ப்பு இந்த மன்னகத்திலே எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை இன்றைய வாசகம் சுருக்கமாக நமக்கு சொல்லுகிறது. நீர் செலுத்தக்கூடிய பலியை நான் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை, காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள நான் விரும்பவில்லை. மாறாக நீர் பிறரிடம் இரக்கத்தோடும் அன்போடும் கரிசனையோடும் மன்னிப்போடும் இருக்கிறாய் என்றால் அதை விட சிறந்த பலி வேறு எதுவும் எனக்கு இல்லை என்று சொல்லுகிறார். சாத்தான் ஆதாம் ஏவாளை சோதிப்பதற்கு முன்னதாக இன்பவனம் இன்பவனமாக காணப்பட்டது. இறைவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட ஆதாம் ஏவாள் இருவருமே ஆண்டவர் முன்னிலையிலே ஒரு குழந்தையைப் போல் அவர்கள் காணப்பட்டார்கள். மகிழ்ச்சியும் அன்பும் சமாதானமும் அங்கே நிறைவாக காணப்பட்டது.
தீமை என்கின்ற இருள் அந்த இன்பவனத்தை ஆட்கொள்ளவில்லை. எப்பொழுது தீமை என்கின்ற இருள் மனிதனுடைய இதயத்தை ஆட்கொண்டதோ அன்று முதல் இன்று வரை இந்த உலகத்தையும் அந்த தீமை என்கின்ற இருள் ஆட்கொள்ள ஆரம்பிக்கப்பட்டது. நீதிமான்களை அல்ல, நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே நான் அழைக்க வந்தேன். இயேசு சொல்லுகின்ற வார்த்தை. மருத்துவர்கள் நோய் அற்றவருக்கல்ல, நோயுற்றவருக்கே. பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை ஒவ்வொன்றையும் நுணுக்கமாக நாம் ஆய்ந்து அறிந்து பார்த்தோம் என்றால் ஆன்மீகம் எதை நோக்கி இன்று சென்று கொண்டிருக்கிறது? சாதாரணமாக மனிதன் படைக்கப்பட்ட தன்னுடைய திறமைக்கேற்ற ஒரு பொருளை படைத்திருக்கிறான் என்றால் அந்த பொருள் அவனுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றாற்போல் அது பயன்படவில்லை என்றால் அவன் அந்த பொருளை என்ன செய்வான் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்கக்கூடும். ஒருவேளை நீங்களும் நானும் ஒரு பொருளை தயாரித்திருந்தோம் என்றால் அந்த பொருள் சரியாக பயன்படவில்லை என்றால் அடுத்த நிமிடமே அந்த பொருளை நாம் அழித்து விடுகின்றோம். இறைவன் இந்த உலகத்திலே உங்களையும் என்னையும் தன் சாயலாக படைத்து விண்ணுலகில் இருக்கின்ற அதே அரசும் இந்த மண்ணுலகிலே மலர்ந்து வர வேண்டும் என்று விரும்புகின்ற பொழுது அந்த விண்ணக அரசு இந்த மண்ணுலகிலே சாத்தானின் தீய சக்திகளினால் ஆட்கொள்ளுகின்ற பொழுது அதை அழிக்கத்தான் இறைவன் விரும்பினார், அதை வெளியேற்ற விரும்பினார். எனவே அதே விண்ணக அரசு இந்த மண்ணுலகிலே நிலைத்து நிற்க வேண்டும் என்று விரும்பிதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் தந்தையினுடைய விருப்பத்திற்கேற்றாமல் இந்த மண்ணுலகில் வருகிறார். எனவே அவருடைய வருகை என்பது நீதிமான்களுக்கு அல்ல, நேர்மையாளர்களுக்கு அல்ல, உண்மையாக வாழ்கிறவர்களுக்கு அல்ல, மாறாக அவருடைய வருகையே பாவிகளை தேடிதான் வருகிறார். எனவே யாரை தேடி அவர் வந்தாரோ அவர்களோடு தான் அவருடைய நேரத்தை அவர் செலவிட்டுக் கொண்டிருப்பார். ஆனால் உண்மையிலேயே இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லோருமே பாவிகள் என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். ஏனென்றால் பாவிகளாகவே பிறக்கின்றோம், பாவிகளாகவே மரிக்கின்றோம். பல நேரங்களில் புனிதர்களாக வாழ விரும்புகின்றோம், வாழ்ந்து கொண்டும் இருக்கின்றோம். ஆனால் முழுவதுமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒட்டுமொத்தமாக 90% நம்முடைய வாழ்க்கையை கணக்கிட்டு பார்க்கின்ற பொழுது நாம் இறைவனுக்கு உண்மையுள்ளவர்களாக வாழ்ந்ததாக நம்முடைய வாழ்க்கை சரித்திரம் நிறைவாக நமக்கு சொல்லும். அதில் யாரும் நியாயப்படுத்தி விட முடியாது. அது நீங்களும் நானும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தி வாசகத்தின் வழியாக லேவி என்கின்ற மத்தேயுவை அவருடைய சுங்கச்சாவடியிலிருந்து அழைக்கிறார். அவனை அழைத்தது நோக்கமே அவன் பாவி என்பதை அவன் உணர்ந்து விட்டான். தான் செய்கின்ற தவறுகளிலிருந்து முழுவதுமாக விடுதலை அடைய வேண்டும் என அவன் உள்ளத்தின் ஆழத்தில் எழுகின்ற கவலைகளை, வேதனைகளை, குமரல்களை, ஆன்மீகத்தினுடைய தாக்கத்தை இறைவன் உணர்ந்து ஒரு நல்ல மருத்துவராக, நல்ல ஆலோசகராக, பாவி என்கின்ற குற்றவாளி என்கின்ற சமுதாயம் வெறுத்து ஒதுக்கக்கூடிய மத்தேயுவை அழைத்து தன் பணிக்காக அழைப்பதைத்தான் இன்றைய வாசகம் நமக்கு முதலிலே சொல்லுகிறது. பரிசேயர்களுடைய பார்வை சரியாகத்தான் இருந்தது. ஆனால் அவர்களுடைய வெளிப்படுத்துதல் தான் தவறான கொள்கையாக மாற்றப்பட்டது. அவர்கள் நன்மை எது, தீமை எது, எது சரியாக செல்கிறது, எது தவறாக செல்கிறது என்பதை நுணுக்கமாக ஆய்ந்து அறிந்து அதை அவர்கள் சரியான தராசில் நிறுத்தி வைத்துதான் அவர்களுக்கு ஏற்றார் போல அவர்களுடைய வழிமுறைகளை மக்கள் மத்தியில் எடுத்து நிறுத்தினார்கள். எனவேதான் தெளிவாக சொல்லுகிறார்கள், ஏன் உங்களுடைய போதகர் பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் அமர்ந்து உண்டு கொண்டிருக்கின்றார்? அவர்கள் பார்வையும் சரி, இயேசுவின் வாழ்வும் சரி. ஆனால் பார்வை அது சரியான வேகத்தில் வரவில்லை, மாறாக அவருடைய கருத்துக்கள் வேறு விதமாக வருகிறது. ஏனென்றால் பரிசேயர்கள் தான் இந்த சமுதாயத்திலே எப்பொழுதுமே பலரால் போற்றப்பட வேண்டும். முதல் காரியம், இயேசு வாழ்ந்து கொண்டிருந்த சமுதாயத்திலே மக்கள் மத்தியிலே மிகவும் நல்லவராக காணப்பட்டார். அனைத்து மக்களாலும் கவர்ந்து இழுக்கப்பட்டார்.
அவர் செல்லுகின்ற இடமெல்லாம் மக்களுடைய பெயரும் புகழும் அவருக்கு நன்றாக கிடைத்தது. எனவே இப்படிப்பட்ட சான்றிதழ் இந்த பரிசேயர்களுக்கு வேண்டும் என்றால் இயேசுவை அவர்கள் தன்வசப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்கள். இருள் ஒளியை விழுங்க ஆரம்பிக்க முயற்சி எடுத்தது. இந்த இருளானது மனிதர்களை விழுங்கிக் கொள்ளலாம், ஆனால் பாவ இருள் இறைவனுடைய ஒளியை விழுங்குவதற்கு ஒரு பொழுதும் முடியாது. எனவேதான் அவர்களுடைய ஒவ்வொரு முயற்சியும் தோல்வியிலே அடைந்து கொண்டிருந்தது. இவ்வாறு அவர்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த சிந்தனைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீர்தூக்கி பார்த்துதான், நீங்கள் நேர்மையாளராக இருந்தால் உங்களிடம் என்னுடைய வருகை தேவையில்லை, மாறாக நீங்கள் இந்த சமுதாயத்தில் யார் குற்றவாளிகள் என்று சொன்னீர்களோ, தவறானவர்கள் என்று சொன்னீர்களோ, அவர்களை சமுதாயத்திலே உண்மை உள்ளவர்களாக, நீதி உள்ளவர்களாக, நேர்மை உள்ளவர்களாக, அன்பு செய்யக்கூடியவர்களாக, இரக்கம் உள்ளவர்களாக அவர்களை மாற்றத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று இயேசு சூசகமாக அவர்களுக்கு பதில் கொடுக்கிறார். நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கு மருத்துவர் தேவை. உங்களைப் போல நேர்மையாளர்கள் அல்ல, பாவிகளையே நான் தேடி வந்தேன் என்று அவர்களை வாயடைத்து அனுப்பி வைக்கிறார். அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆன்மீகத்தினுடைய நிலைமை இப்படித்தான் அன்றும் இன்றும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆன்மீகம் என்பது, ஆலயம் என்பது, அது எல்லா சமயத்திலும் பார்க்கின்ற பொழுது ஆலயம் என்பது இறைவன் வாழக்கூடிய இடமாக இருக்கிறது. இந்த இறைவன் வாழக்கூடிய ஆலயத்திலே எத்தனை வேறுபாடுகளை நாம் இன்று கண்டு கொண்டிருக்கின்றோம். உயர்ந்தவன், தாழ்ந்தவன், பணக்காரன், ஏழை, வெள்ளையன், கருப்பன், இப்படி பலவிதமான கோட்பாடுகளை உருவாக்கி இறைவனிடம் அன்பையும் சமாதானத்தையும் நிறைவையும் பெற வருகின்ற மனிதர்களுக்கு, நமக்கு அந்த இறைவன் வாழக்கூடிய அந்த சன்னிதானத்திலே மனிதர்கள் பல வேறுபாடுகளை நிறுத்தி நமக்குள் ஒற்றுமை இல்லாமல் பிளவுகளை ஏற்படுத்தி வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் அவலத்திற்குரிய நிலைமையாக இருக்கிறது. இந்த ஆலயத்திற்குள்ளே இப்படிப்பட்ட பாகுபாடுகள், வேறுபாடுகள் என்றால் சமுதாயத்திற்குள் எப்படிப்பட்ட வேறுபாடுகள், அலுவலகத்தில் எப்படிப்பட்ட வேறுபாடுகளை நாம் காண முடியும். ஆண்டவர் முன்னிலையிலே உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள் என்று மனிதர்கள் பிரித்து வைத்திருக்கிறார்களே, இதைவிட ஒரு அவலமான நிலை வேறு எங்கும் நாம் காண முடியாது. எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவான பதிலை கொடுக்கிறார். நான் பாவிகளை தேடி வந்தேன், நோயுற்றவர்களை தேடி வந்தேன், என்னை தேடுகிறவர்களுக்கு நான் இறங்கி வந்திருக்கிறேன், சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்டவர்களை உயர்த்தி வைக்க நான் தேடி வந்திருக்கின்றேன், மனிதன் என்கின்ற அந்த நிலைமை அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வந்திருக்கிறேன் என்று இயேசு தெளிவாக சொல்லுகிறார். ஆம், அன்பு பிரியமான நன் தேவ பிள்ளைகளே, இன்று மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை, இந்த ஜூலை மாதம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திரு ரத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். இந்த புனிதமான நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திரு ரத்தம் என்பது இந்த மண்ணுலகில் யாரெல்லாம் பாவிகளாக ஆண்டவர் முன்னிலையில் காணப்பட்டார்களோ அவர்கள் அனைவர் மீதும் தெளிக்கப்பட்ட திரு ரத்தம் இது. எனக்கு வேண்டாம் என்று யாரும் சொல்லிவிட முடியாது. அது உயர்ந்தவனாக இருக்கட்டும், தாழ்ந்தவனாக இருக்கட்டும், பணக்காரனாக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், உயர்ந்த ஜாதியாக இருக்கட்டும், தாழ்ந்த ஜாதியாக இருக்கட்டும், எல்லா மனிதனுமே ஆண்டவர் முன்னிலையிலே சாஸ்திராகமாக விழுந்து அவருடைய இரக்கத்தை வேண்டிதான் நின்று கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை மனிதர்கள் முன்னிலையில் நம்மை உயர்ந்தவனாக நாம் பேசிக்கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் வேறு விதமாக தரம் பிரித்துக் கொள்ளலாம். ஆனால் ஆண்டவருடைய முன்னிலையில் அது எப்பொழுதுமே நிறைவுள்ளதாக காணப்படுகிறது. எனவேதான் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் தம் கதிரவனை உதித்தெழ செய்கிறார், நல்லோர்கள் மீதும் தீயோர்கள் மீதும் தன்னுடைய மழையை பெய்ய செய்கிறார் என்று நாம் வாசிக்க கேட்கின்றோம். இறைவன் எப்பொழுதுமே அனைவரையுமே அன்பு செய்கிறார். அவரை போல நாமும் இந்த மண்ணுலகிலே அன்பு செய்ய வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய திருவுளமாக இருக்கிறது. எனவே பரிசேயர்களைப் போல நம்முடைய பார்வை வேறு விதமாக இருக்காமல், இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மனிதருமே இறைவனின் சாயலாக படைக்கப்பட்டவர்கள். அவனும் என் சகோதரனும் சகோதரி ஆவான், நானும் அவனை அன்பு செய்கிறேன், அவனையும் என்னை அன்பு செய்ய வேண்டும் என்று நாம் ஒரே இணக்கத்தோடு நம்முடைய ஆன்மீக பயணத்தை தொடர்ந்தோம் என்றால் இந்த மன்னகத்திலே இறை ஆசிரையும் இறைவனுடைய அரசையும் கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து திருப்பலியிலே மன்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.
ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயன்மனது அப்பத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை அன்பாந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருளடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்க பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் மகிழ்ந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானக தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேற்றி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்திற்கும் முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமுக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று கோழியும் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆக்கினைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையை நீருடன் அழைத்து கொண்ட சமணசுமரி சபரிமுத்து எனும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கொண்டு உமது திருமகளில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகில் மகோதவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றும் அளித்தொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்து அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருரத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும்.
உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். ஆண்டவர் கூறுகிறார், யாரேனும் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வரட்டும், பருகட்டும். என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் உள்ளத்திலிருந்து வாழ்வுதரும் தண்ணீர் ஆறாய் பெருக்கெடுத்து ஓடும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருளடையாளம் எங்களை புனித அன்பு தீயால் பற்றி எறிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகரிடம் என்று மீட்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரை கண்டு கொள்ள கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.